வக்கீல் சார், மைனர் பாண்டிக்கு வேணால் இது சாதாரணமாக தெரியலாம், ஆனால் நாங்கள் விட மாட்டோம். சங்கு தேவன் வந்தாலும் சரி, அவங்க அப்பன் சங்கடி தேவன் வந்தாலும் சரி, அவன் கழுத்த இருக்கிறதா எங்கள் முதல் வேலை. கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். ஐயா வந்திருக்காருல, ஐயா பார்த்துக்குவாரு. ஐயா இருப்பாரு, ஆனால் அவன் இருக்க மாட்டான். முதல்ல அவன் கதையை முடிக்க போகிறோம். ஏய் சுமார், நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். எனக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. அதனால தான் வக்கீல பொறுமையா இருக்கணும், இல்லைன்னா வீட்டையே காலி பண்ணியிருப்போம். எதுக்கும் ஒரு முன்ஜாமீன் வாங்கி வச்சுக்கோ, இல்ல இங்க ஒரு ரத்தாரே ஓடும். எத்தனை தலைவருன்னு தெரியாது. தம்பி, இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாது. இங்க பாரு மைனர் பாண்டி, உன்னை நம்பி தான் வந்து சங்கிலியை வர சொல்லியிருக்கேன். அவனும் வந்துட்டு இருக்கான். அவன் ஒருத்தனா வந்தாலும் சரி, ஒரு கூட்டத்தோட வந்தாலும் சரி, ஒட்டு மொத்தமா எல்லாரும் காலி. இந்த பார் வைக்கலே, இழிச்சவனுக்கு இளியம்பூ, வலிச்சவனுக்கு வலியம்பூ, வர்றவனுக்கு சாமங்கி பூ தான். எல்லா பயிர்களுக்கும் பாடம் ரெடி ஆயிருச்சு, அதை புரிஞ்சுக்குங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ வீரமாக பேசிட்டு இருந்தானுங்க, சங்கிலி வந்தோடனே வாயை திறக்க மாட்டேங்கிறானுங்க. சின்னையா பேசுறாரு தம்பி. சித்தப்பா சொல்லுங்க. யாரு? ஐயாவா? கொடு, இந்தாங்க, ஐயா பேசுறாரு. வணக்கம் ஐயா. என்னடா பஞ்சாயத்து கூட்டுறீங்களாமே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா, நம்ம பசங்க வந்திருந்தாங்க, நம்ம தம்பியை பார்க்கணும்னு சொன்னாங்கய்யா. அதான்யா, வேற ஒன்றும் இல்லையா. நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கிறாங்கய்யா. மைனர் பாண்டி இங்கே தான் இருக்கிறாரு, நான் கொடுத்துட்றேன் ஐயா. ஐயா, என்ன மைனரை இங்கே ஆட்டு போட்டி எதுவும் நடத்துறது இல்லையா? ஆமாங்கய்யா, நான் ஆட்டை பார்த்தே பல நாள் ஆச்சுயா. இந்த அனுப்பிச்சி விட்றையா. காலையில் நீ வீட்டுக்கு வந்துரு, சரியா? நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேயா. இந்தாங்க. இவங்கெல்லாம் பில்டப் மட்டும்தான் போல இருக்கு. வக்கீல் சார், என்ன செலவானாலும் சரி, அவனை சும்மா விடக்கூடாது. நீ எல்லாம் ஒரு ஆள்னு நம்பி வந்தோம் பாரு. அட போயா, உங்க ஆள்ல வேஸ்டியா. பந்தா பண்ணீங்க. என்ன இப்படி நம்மளை கேவலப்படுத்திட்டானுங்களே.